தேவனுடைய பிரதான நோக்கமும் தரிசனமும் என்னன்னா, so that by his poverty, அவர் தரித்திரமாய் மாறினது, he could make you rich. உன்னை பணக்காரனா ஆக்கணும், உன்னை செல்வ சீமானா மாற்றணும், நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய நோக்கத்தை ஜீசஸ் இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை சுமந்ததுனால அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய அசிங்கங்களை ஏற்றுக்கொண்டார், அழகை எழுந்தார், சௌந்தரியத்தை எழுந்தார், வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுந்து துணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், உடம்புல துணி இல்லாமல் சிலுவையில் உனக்காக தொங்குனது எதற்காகனா, நீயும் தரித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக இல்லை. அப்போ தேவனுடைய விருப்பம், he want to make you rich. அல்லேலூயா. நீ பணக்காரனா இருக்கணும், செல்வ சீமானா இருக்கணும். ஆபிரகாம்